வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. ஸோ ரயில்வேல வரிசையா ஏஎல்பி டெக்னீஷியன், ஜேஇ, என்டிபிசி வரைக்கும் எல்லா எக்ஸாமே போட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வே எக்ஸாம்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க படிக்கிறது கரெக்டான வழியில படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும். ஸோ நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு கரெக்டான வழியில நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இந்த வீடியோ நிச்சயமா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை வந்து பாருங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ரயில்வேக்கான காமன் சிலபஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜிகே இருக்கும், சரியா? ஸோ இந்த 4 தான் நமக்கு வந்து மேக்சிமம் போர்ஷன்ஸ்க்கு வந்து சிலபஸா இருக்கும். மேக்சிமம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது சிலபஸா இருக்கும். சயின்ஸ், ஜிகே, சில இதுல அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணா நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும், சரியா? ஸோ இந்த மேக்ஸ் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு விதமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஷார்ட்கட்டு, இந்த ஷார்ட்கட்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம். நிறைய யூடியூப் சேனல் பார்ப்போம். ஒரு சேனல் கிடையாது, 10-15 சேனல் என்ன பண்ணிட்டு இருப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு டாபிக் இப்போ பர்சன்டேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஒரு 10-12 சேனல் என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த கொஸ்டினை ஒர்க் அவுட்டே பண்ணி பார்க்க மாட்டாங்க, சரியா? நிறைய ஷார்ட்கட்டா யாரு ஷார்ட்கட் சொல்லி தராங்களோ அந்த சேனல் என்ன பண்ணுவாங்க, அதிகமா வியூஸ் போகும். ஆனா கான்செப்ட் யாரு சொல்லி தராங்களோ அவங்களுக்கோட இது வந்து என்ன ஆகாது, பெருசா வியூஸ் வந்து போகாது, சரியா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேக்ஸுக்கு கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், டஃப்பான கொஸ்டின்ஸ் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ என்ன ஒரு எக்ஸாம் இருந்தாலும், மேக்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும், மீடியமான கொஸ்டின்ஸும் இருக்கும், டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸும் இருக்கும். இந்த ஈஸியான கொஸ்டின் எல்லாருமே அட்டன் பண்ணிடுவாங்க. இந்த மீடியமான கொஸ்டின் வந்து ஒரு 50% வந்து அட்டன் பண்ணுவாங்க, சரியா? அந்த டிஃபிகல்ட் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் ஒரு 10% அட்டன் பண்ணுவாங்க. இந்த 10% யார் இந்த டிஃபிகல்ட் கொஸ்டின் அட்டன் பண்றாங்களோ அவங்க தான் வேலைக்கு போறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அதை மறந்துடாதீங்க, சரியா? ஸோ மேக்ஸ் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல கான்செப்டை நல்லா கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பாருங்க. நிறைய யூடியூப் சேனல்லாம் நீங்க ரெஃபர் பண்ண அவசியமே கிடையாது. ஏதாவது 1 இல்லைன்னா 2 உங்களுக்கு பிடிச்ச சார் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரியா? பண்ணிட்டு நீங்க பண்ணக்கூடிய வந்து ரொம்ப முக்கியமான வேலை, இது ரெண்டுக்குமே பொருந்தும், மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுக்குமே பொருந்தும். ஒய்சிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணிடணும். பர்சன்டேஜ்ல வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்குதா, அந்த 200 கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்து என்ன பண்ணிடணும், ஒய்சிடில இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து என்ன பண்ணணும், எடுத்து சால்வ் பண்ணணும். இந்த ஒய்சிடி புக் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்ல இருக்கும். மாசா லேர்னிங் ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க போனாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஒய்சிடி புக் இருக்குது, ஃப்ரீ மெட்டீரியல் நீங்க போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒய்சிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இருக்கும், சரியா? ஸோ ஒய்சிடி பிஓக்கு எடுத்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம். மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுமே இது வந்து பொருந்தும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு கேக் செய்யற வீடியோ நீங்க பாக்குறீங்க, அழகா கேக் செய்ய வந்து சொல்லி தருவாங்க. அதை பார்த்த உடனே நீங்க ஒரு மாவு எடுத்து உங்களால கேக் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேக் செய்ய முடியாது. நம்ம பார்த்துருப்போம், இப்படி செஞ்சாலும் நமக்கு தோணும், ஆனா செய்ய முடியாது. அதே கதை தான் மேக்ஸ் ரீசனிங். நிறைய சாரு நிறைய டீச்சர்ஸ் வந்து சொல்லி தரும்போது இதை செஞ்சிடலாம், இது இவ்வளோ தானே அப்படின்னு தோணும். ஆனா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வராது. ஸோ அதனால இந்த மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் தான் பெர்ஃபெக்ட். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கே ஷார்ட்கட் வந்து என்ன பண்ண முடியும், நிச்சயமா போட முடியும். ஒரு பென் பேப்பர் இல்லாம நீங்களே மைண்ட்லயே வந்து 2-3 ஸ்டெப்லாம் நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களே ஈஸியா என்ன பண்ணுவீங்க, அடிப்பீங்க. அதனால முதல்ல போய் உட்காந்து என்ன பண்ணாதீங்க, நிறைய யூடியூப் வீடியோ பார்த்து என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும், சரியா? ஸோ ரெண்டாவது, நம்ம சயின்ஸ் ஜிகே பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து மெட்டீரியல் வச்சு படிப்பீங்க. மெட்டீரியல் ஏதாவது யாராவது கொடுக்குற மெட்டீரியல் இல்லைன்னா ஏதாவது அகாடமியோட மெட்டீரியலா இருக்கும், மெட்டீரியல் வச்சு நீங்க படிக்கலாம். இல்லைன்னா சமச்சீர் புக் வச்சு நீங்க படிக்கலாம், இல்லைன்னா என்சிஆர்டி புக் வச்சு நீங்க படிக்கலாம். ஸோ இந்த 3 தான் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகே தான், நீங்க எதை வச்சுனாலும் படிங்க. ஆனா நீங்க படிக்கிறது கரெக்டா தப்பா நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இப்ப யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஒரு டாபிக் நீங்க சயின்ஸ்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எதை வச்சுனாலும் படிங்க, மெட்டீரியல் வச்சு படிங்க, சமச்சீர் கல்வி புக் வச்சு படிங்க, இல்ல என்சிஆர்டி வச்சு படிங்க.
படிச்சு முடிச்சுட்டு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 200 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, ஒய்சிடி புக்ல இருக்கிற அந்த 200 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. உங்களால 200க்கு அதாவது 80% ஒரு 160 to 170 கொஸ்டின்ஸ் உங்களால போட முடிஞ்சது அப்படின்னா நீங்க படிக்கிற மெட்டீரியல் வந்து என்னதான் கரெக்ட்னு அர்த்தம். அது எந்த அகாடமி மெட்டீரியலா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 80% வந்து உங்களுக்கு என்ன ஆகணும், கவர் ஆகணும். 100 கொஸ்டின் இருக்குன்னா 80 கொஸ்டின் தான் அந்த மெட்டீரியல்ல கண்டிப்பா இருக்கணும். இருந்தாதான் அந்த மெட்டீரியல் வந்து என்னது கரெக்டான மெட்டீரியல் அர்த்தம். சரியா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து மெட்டீரியலே வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 4-5 மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுவாங்க, புக்கெல்லாம் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. தேவையே கிடையாது. ஒரு மெட்டீரியல் இருந்தா போதும். அந்த ஒரு மெட்டீரியலை நீங்க குறைஞ்சது வந்து ஒரு 20 to 30 டைம்ஸ் அதை என்ன பண்ணணும், படிக்கணும். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் சயின்ஸ் ஜிகேல உங்களால என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். இது சயின்ஸ் அண்ட் ஜிகே ரெண்டுக்குமே வந்து இது பொருந்தும். சரியா? ஸோ மெட்டீரியல் வந்து நல்ல மெட்டீரியலா இல்லை நம்ம கரெக்டான வழியில தான் படிக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்ணணும், ஒய்சிடி புக் எடுத்து அந்த டாபிக்ல இருக்க கொஸ்டின்ஸா படிச்சு முடிச்சோன்னு போட்டு பாருங்க. 80% கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க படிக்கிற மெட்டீரியல் வந்து என்னதான் கரெக்ட் தான். நீங்க வேற எதை பத்தி என்ன பண்ண வேணாம், யோசிக்கவே அவசியமே கிடையாது. சரியா? ஸோ இது வந்து 2வது ஸ்டெப். சரியா? ஸோ இது சயின்ஸுக்கு பொருந்தும், ஜிகேக்கும் பொருந்தும். சரியா? அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் நிறைய இதுல போடுறாங்க. நம்ம டெஸ்ட் புக்லயே நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீடின்னு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் புக் இருக்குது, ஸ்பீடி சிஏ புக் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நம்ம சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ணக்கூடிய வேலை வந்து என்ன அப்படின்னா மார்க் டெஸ்டோட வேலை தான். என்ன பண்ணணும், மார்க் டெஸ்ட் தான் நீங்க போட்டு பார்க்கணும். சரியா? ஸோ மினிமம் வந்து ஒரு 100 மார்க் டெஸ்டாவது நீங்க போட்டு தான் என்ன பண்ணணும், எக்ஸாம்ஸ் வந்து போகணும். ஸோ வெறுமனே இந்த மார்க் டெஸ்ட் போட்டதுக்கு பதிலாக அந்த மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அதை என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டாபிக் தெரியலையோ அதை வந்து என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ உங்களால வீட்டில் உட்காந்து படிக்க முடியல, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம 2 டைப்பான கிளாஸஸ் வந்து வச்சிருக்கோம். ஒன்று வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. சரியா? ஸோ ஆன்லைன் கிளாஸோட நியூ பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 30/9/2024 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த என்டிபிசிக்கான பேட்ச் இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ஃபீஸ் வந்து 999 தான் வரும். ஸோ 999 நீங்க பே பண்ணாலே என்ன பண்ணலாம், இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைன் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட ரொம்ப உங்களுக்கு எஃபிஷியண்டா இருக்கும். ஒரு 6 மந்த் நீங்க இங்க ஸ்டே பண்ணி படிக்கிறது மூலியமா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. மொபைல் போன் வந்து உங்களால பெருசா யூஸ் பண்ண முடியாது. நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு. மார்னிங் வந்து 6 to 8 வந்து ஸ்டடி ஹவர்ஸ், ஈவினிங் 6 to 8 வந்து ஸ்டடி ஹவர்ஸ். அது போக நிறைய கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்து என்ன பண்றாங்க, ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. ஸோ எல்லாமே ரயில்வே படிக்கிற பசங்க தான். ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது. நீங்க ஈஸியாவே என்ன பண்ணலாம், படிச்சு உங்களால என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். நிறைய சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வந்து எங்களோட டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்டடி கேம்பஸ்ல நீங்க படிக்கிறனால என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க ஃப்ரெஷ்ஷரா நீங்க படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் வேற இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து சரியா போகல, நான் வந்து படிக்க மட்டும் எனக்கு இடம் வேணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்றோம், அரேஞ்ச் பண்ணி தரோம். படிக்கிறதுக்கான ஸ்டடி ஹால் மட்டும் வேணா கூட நம்ம என்ன பண்ணோம், அரேஞ்ச் பண்ணி தரோம். நீங்க வந்து டைரக்டா வந்து பார்த்து நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி நம்ம படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் நீங்க ஃபீட்பேக் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணா போதும். வேற அகாடமி மாதிரிலாம் உங்களை என்ன பண்ண மாட்டோம், போன உடனே ஃபீஸ் வாங்கிட்டுலாம் ஏமாத்துறது அந்த மாதிரி வேலைகள் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து எப்போதுமே ஜென்யூனா நடந்துக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான். சரியா? ஸோ ஆஃப்லைன் யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஆன்லைன் ஆஃப்லைன் இந்த கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஹாஸ்டல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நீங்க எப்படி படிச்சுட்டு இருக்கீங்கிறத இது மூலியமா எவலுவேட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதெல்லாமே ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்ல போறேன். படிக்கும்போது மொபைல் போனை தூக்கி தூர வச்சிருங்க, மொபைல் போனை தள்ளி வைங்க. ஒரு 1/2 hour படிங்க. 1/2 hour படிச்சுட்டு அதுக்கப்புறம் மொபைல் போன் எடுத்து ஏதாவது டவுட் இருந்தா அதை செக் பண்ணிக்கோங்க. மொபைல் போனை பக்கத்துல வச்சுட்டு டவுட் இருக்குது, குரோம்ல செக் பண்றேன், கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணாத, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இது எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு. 1/2 hour இல்லைன்னா 1 hour படிங்க. படிச்சு முடிச்சுட்டு என்ன டவுட் இருக்கோ அதுக்கப்புறம் மொபைல் போன் எடுத்து என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. சரியா? ஸோ 2வது விஷயம்,
யூடியூப்பை பார்த்து மட்டுமே படிச்சு பாஸ் ஆகலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ யூடியூப்ங்கிறது ஒரு சோர்ஸ் தான். யூடியூப்ங்கிறது என்னதான் சோர்ஸ் தான். அதையும் தாண்டி நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒய்சிடி புக்கு சொன்னேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் புக்கு சொன்னேன், டெஸ்ட்டும் சொன்னேன். இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். யூடியூப்ல நிறைய டைம் வந்து என்ன பண்ணாத, வேஸ்ட் பண்ணாத. அவனுக்கு ஏதாவது ட்ரிக் கிடைச்சுன்னா படிச்சுட்டு என்ன பண்ணிடு, புக் எடுக்க ஆரம்பிச்சிரு. நீ படிச்சா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். நீ படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும், நீ பார்த்தனா பாஸ் பண்ண முடியாது. நான் யூடியூப் வீடியோ வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. நீ படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ மூணாவது சொல்லக்கூடியதான் ரொம்ப முக்கியமானது, டிசிப்ளின், ஒழுக்கம், ஒரு சுய கட்டுப்பாடு. நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து 1/2 மணி நேரம் படிக்கிறேன்னா அந்த 1/2 மணி நேரம் இப்படியே படிச்சுட்டு போயிட்டே கண்டிப்பா நீ வந்து என்ன பண்ணுவ, வேலையில வந்து ரீச் பண்ணிடுவ. ஒரு நாள் 4 மணி நேரம் படிக்கிறது, ஒரு நாள் படிக்கிறதே இல்லை, 4 நாள் படுத்து தூங்குறது, 5ஆம் நாள் 4 மணி நேரம் படிக்கிறது, அடுத்து படிக்கிறது, இது வந்து வேஸ்ட். சரியா? நீ தொடர்ந்து படிச்சனா இப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் வந்து என்னது, டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. சரியா? இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இதுல ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா டிசம்பருக்குள்ளாடி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஎல்பி எக்ஸாம்லாம் டிசம்பருக்குள்ளாடி நடக்கும். ஒரு ஜனவரிக்குள்ளாடிலாம் நீங்க என்ன பண்ணலாம், டெக்னீஷியன்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. சரியா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் மேலே கொடுத்துருக்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.